தற்பொழுதைய அரசியல் சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி மாற்றப்படுவார் என அதிமுகவின் பல்வேறு புறங்களிலிருந்து பேச்சுவார்த்தை எழுந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் கட்சியின் அடிப்படை விதிகள் படி அடுத்த பொதுச் செயலாளர் மாற்றுவதற்கு தற்பொழுது கட்சி தீவிரமாகிவிட்டது. குறிப்பாக மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் தற்பொழுது பொதுக்குழுவை கூட்டுவதற்கு தயாராகிவிட்டனர். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த நேரம் வேண்டுமானாலும் வெளியிடப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் எப்படி நாம் இவ்வளவு நாளாக இருந்தோம், கட்சியிலிருந்து நம்மை அடுத்து தூக்கப் போகிறார்கள் என்ற பயம் எடப்பாடியை வந்தடைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இது குறித்து டெல்லியை அணுக எடப்பாடி முயற்சி செய்தாராம். அதற்கு டெல்லியோ, மிஸ்டர் இபிஎஸ், உங்களுக்கான நேரம் முடிந்துவிட்டது என்றும் இதற்கு மேல் உங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெரிதாக எதுவும் எங்களால் செய்ய முடியாது. கட்சி பதவியை யாருக்காவது கொடுப்பதை போல் இருந்தாலோ அல்லது கட்சி பதவியை நீங்களே ஏற்பது போல் அமைந்தாலோ அது உங்களுடைய தலைவலி, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு கை விரித்துவிட்டது. இது குறித்து அதிமுக வட்டாரங்களில் விசாரிக்கும் பொழுது அடுத்த பொதுச் செயலாளராக யார் வருவார் என்று கேட்டபொழுது அதற்கு பல அதிமுக தொண்டர்களும் எஸ்பி வேலுமணி தான் வருவார் என்றும் அவர்தான் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆள் என்றும் பலரும் கருத்து தெரிவித்தனர். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய சிலரை கண்டு கொள்ளாமலும் அவர்கள் கூறும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்து வந்த நிலையில் பலரும் அதிமுகவை விட்டு வெளியேறி பிற கட்சிகளுக்கு சென்று கொண்டுள்ளனர். இப்படியே சென்றால் அதிமுக நிலைமை மிகவும் பின்தங்கியதாக மாறிவிடும். இதுவே எஸ்பி வேலுமணி அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தால் அனைவரையும் அரவணைத்து மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை காது கொடுத்து கேட்டு கட்சிக்கான நற்பணிகளை மேற்கொண்டு கட்சியை முன்னிறுத்தி முடிவுகளை எடுப்பார் என நம்பிக்கை உள்ளதாக அதிமுக தொண்டர்களில் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் எஸ்பி வேலுமணி தான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று கட்சி உறுதியான முடிவில் இருப்பதாகவும் அனைவரும் தெரிவித்து வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி அதிமுக தன்னுடையதுதான், எப்படியும் பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம், என்ன நடந்தாலும் கட்சி கைமீறி சென்றுவிடக் கூடாது என்று பல நடவடிக்கைகளை மறைமுகமாக மேற்கொண்டு வருகிறார். ஆனால் அதெல்லாம் இனி வேலைக்கே ஆகாது என்று கட்சி மற்றொரு முடிவில் உள்ளது. இந்த நிலையில் இது குறித்த பேச்சுவார்த்தைகள் பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் எஸ்பி வேலுமணிதான் தலைமை பொறுப்பிற்கு வருவார் என்று எடப்பாடிக்கு தெரிந்தவுடன் இல்லாமல் போய்விட்டதாக தகவல்கள் தெரிய வருகின்றன.